கடந்த முறை 2 நாட்கள் கூட செய்முறை தேர்வு நடத்தினாங்க. அந்த மாதிரி கூட நடத்துவதற்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல இதை விட 80 விட சில மாவட்டங்கள் 75 அந்த லெவல்ல கூட வரும். சில மாவட்டங்களில் 95 தாண்டி கூட போகும். அது வந்து மாவட்ட வாரியா டிஃப்ரெண்ட் ஆகும். இதை யாராலையுமே என்ன பண்ண முடியாது அப்படின்னா உறுதியா இவ்வளவுதான் கட் ஆஃப் அப்படின்னு சொல்லிடவே முடியாது. ஸோ இதை நீங்க பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா இந்த செலக்ஷன் லிஸ்ட் வந்த பிறகு உங்களுக்கு ஒரு பதட்டம் இருக்காது. இந்த ஆண்டே நீங்க அரசு பணி பெற்று இந்த வாய்ப்பை நழுவ விடாம அரசு பணியில உட்காந்துருவீங்க. அப்லோடு பண்ணும் பொழுது அது தெளிவா தெரியல எங்களுக்கு, அதனாலதான் நாங்க திரும்ப அதை பண்ண சொன்னோன்னு இருக்காங்க. அனைவருக்கும் வணக்கம். மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தினுடைய OA மசால்ஜிக்கான செலக்ஷன் லிஸ்ட் விரைவில் வெளியிடுவாங்க. ஏற்கனவே 10th லெவல்ல எக்ஸாம் எழுதிட்டு இன்டர்வியூ வரைக்கும் போயிட்டு வந்த நம்மளுடைய மாணவர்கள் பல நபர்கள் இன்டர்வியூ நல்லாவே முடிச்சுட்டு வந்திருக்காங்க. இப்போ நீங்களும் அது மாதிரி தான் ட்ரை பண்ணணும். செலக்ஷன் லிஸ்ட்டை பற்றி நீங்கள் கவலைப்பட்டு இருக்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஏன்னா செலக்ஷன் லிஸ்ட்டு நாம் இன்னைக்கு சாட்டர்டே இந்த வீடியோ காணொலி பதிவிடுறோம். இந்த சாட்டர்டே அல்லது அடுத்த சாட்டர்டேக்குள்ள கண்டிப்பாக என்ன வரும் அப்படின்னா இதுக்கான செலக்ஷன் லிஸ்ட் வந்துடும். இந்த செலக்ஷன் லிஸ்ட்டுக்கு எப்படி எடுக்க போகிறாங்கங்கிற நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்குது. என்ன அப்படின்னா எவ்வளவு கட் ஆஃப் வைக்கலாம், இல்லை வந்து என்ன அடிப்படையில் எங்களை எடுப்பாங்க, எப்படி செய்முறை தேர்வுகள்லாம் இருக்கும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் இந்த ஒரு காணொலியில் நான் சொல்லிடுறேன். ஸோ கட் ஆஃபை பொறுத்தவரை MHC என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மாவட்ட வாரியாக கட் ஆஃப் வந்து பிரிக்கிறாங்க. ஏன்னா சில மாவட்டத்தில் குறைந்த பணியிடங்கள் இருக்கு, அங்கே குறைவான நபர்கள் விண்ணப்பிச்சிருப்பாங்க. அந்த குறைவான நபர்கள் விண்ணப்பிச்சதுக்கான கட் ஆஃப் அப்படிங்கிறது குறைவாகவே இருக்கும். ஒரு 80% மதிப்பெண் எடுத்திருந்தாலே கட் ஆஃப் வந்துடும். சில மாவட்டங்களில் நிறைய போஸ்டிங் இருக்கிறதுனால நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா நிறைய பேர் அப்ளை பண்ணிட்டாங்க. அப்போ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 90% மேலே கூட கட் ஆஃப் இருக்கும். இருந்தாலும் இது வந்து இன்னும் 100 மதிப்பெண் வெளியில இருக்கு. உங்களுக்கு செய்முறை தேர்வுக்கு 70 மதிப்பெண், அதுக்கப்புறம் நேர்காணலுக்கு 30 மதிப்பெண் இருக்கு. அப்ப 100 மதிப்பெண்களை வச்சுதான் இனிமே உங்களை வேலைக்கு எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் இருக்கிறதுனால கண்டிப்பா பல மாவட்டங்கள்ல ஒரு 80 to 85% மதிப்பெண் இருந்தாலே நீங்க செய்முறை தேர்வுக்கு அழைக்கப்படுவீங்க. அந்த செய்முறை தேர்வில் வழங்கக்கூடிய மதிப்பெண் அடிப்படையில அதற்கு பிறகு உங்களுக்கு இன்னொரு ஹால் டிக்கெட்டை ரிலீஸ் பண்ணி அதுல யாரெல்லாம் சக்சஸ் பண்றீங்களோ அவங்களுக்கு நேர்காணலுக்கான ஒரு ஹால் டிக்கெட்டை ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்படிதான் இந்த ப்ராசஸ் போகும். இந்த ப்ராசஸ்ல இந்த 10th லெவல்ல சர்டிபிகேட் ரீஅப்லோடு பண்ண சொன்னாங்களே, அது மாதிரி இதுலயும் பண்ண சொல்ல வாய்ப்பு இருக்கா அப்படின்னா அப்படியான வாய்ப்புகள் இதுல குறைவுதான். ஏன்னா பல நபர்கள் 10th லெவல்ல விண்ணப்பிச்சவங்களே 8th லெவலுக்கும் விண்ணப்பிச்சிருக்கிறாங்க. சில பேர் 8th லெவல் மட்டும் விண்ணப்பிச்சிருக்கீங்க அப்படின்னாலும் போன தடவை ஏன் அந்த சர்டிபிகேட் ரீஅப்லோடு பண்ண சொன்னாங்கன்றதுக்கான ஒரு காரணத்தையுமே MHC சொல்லியிருந்தாங்க. என்ன அப்படின்னா பல பேர் சான்றிதழ்களை அப்லோடு பண்ணும் பொழுது அது தெளிவா தெரியல எங்களுக்கு, அதனாலதான் நாங்க திரும்ப அதை பண்ண சொன்னோன்னு இருக்காங்க. அதனால இந்த முறை அப்படி சொல்லுவாங்களா இல்லையான்னு தெரியல. அப்படி சொல்வதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. ஏன்னா இதுக்கான ப்ராசஸ் இப்படி நீடிச்சுட்டே போச்சுன்னா அடுத்தடுத்த நகர்வு அவங்களால நகர்த்த முடியாம போயிடும். அதனால அந்த ஒரு வாய்ப்பை அவங்க வந்து பண்ண மாட்டாங்க. நேரடியா உங்களுக்கான இந்த 8th லெவலுக்கான செலக்ஷன் லிஸ்ட் அந்த ப்ராக்டிக்கல் பண்றதுக்கு யார் யாரெல்லாம் செலக்ட் ஆயிருக்கீங்கன்ற லிஸ்ட்டை ரிலீஸ் பண்ணி ஒரு 10 நாள் முன்னாடியே ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா செய்முறை தேர்வு சென்னையில எந்தெந்த இடத்துல நடக்க போகுது அப்படின்றத அவங்க சொல்லிடுவாங்க. நீங்க அந்த டேட்ல போயிட்டு செய்முறை தேர்வு ஒரு நாள் நடக்கிற செய்முறை தேர்வு இருக்கு. சில பணிகளுக்கு வந்து டிரைவர் மாதிரியான பணியிடங்களுக்கு கடந்த முறை 2 நாட்கள் கூட செய்முறை தேர்வு நடத்தினாங்க. அந்த மாதிரி கூட நடத்துவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த செய்முறை தேர்வுக்கு நாம எப்படி தயாராகணும் அப்படிங்கிறதுல கவனம் செலுத்தணும். ஏன்னா பல நபர்கள் இந்த 10th லெவல் பணியில விண்ணப்பிச்சுட்டு ஹால் டிக்கெட் அதாவது இன்டர்வியூக்கான ஹால் டிக்கெட் வந்தப்போ நிறைய பேர்கிட்ட சில சர்டிபிகேட்டே இல்லை. அவங்க சான்றிதழ் மறுபதிவு செய்ய சொல்லும் பொழுது நிறைய பேர்கிட்ட சில சான்றிதழ்கள் இல்லாத போச்சு. அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியல அந்த சுச்சுவேஷன்ல. அதனால இப்ப நீங்க முதல்ல பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா உங்களுடைய அனைத்து சான்றிதழ்கள் இந்த MHC வெப்சைட்ல எப்போ எழுத்து தேர்வுக்கு விண்ணப்பிச்சிங்களோ அப்ப என்னென்ன சான்றிதழ்களை பதிவேற்றம் செய்தீங்களோ அந்த எல்லா சான்றிதழ்களையும் திரும்ப ஒரு முறை நீங்க ஒரு ஆர்டரா எடுத்து வச்சுக்கோங்க. அந்த சான்றிதழ்கள் அவசியம் தேவைப்படும். இதுல முக்கியமா என்ன ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னா நீங்க பிராக்டிகலுக்கு வரும்பொழுதே கூட நன்னடத்தை சான்றிதழோட வாங்கன்னு சொல்லிடக்கூட வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா நேர்காணலுக்கு கூட அந்த மாதிரி சர்டிஃபிகேட் எடுத்துட்டு வர சொல்லுவாங்க. அந்த கண்டிஷன்ல நீங்க நன்னடத்தை சான்றிதழ் போயிட்டு வாங்குறது கஷ்டப்படக்கூடாது. இப்பவே வாங்கி ரெடியா வச்சுக்குங்க. அதுக்கான ஒரு பின் இணைப்பு மாதிரி அந்த ஹால் டிக்கெட்லயே விட்டுருப்பாங்க. அதை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா எழுத்து தேர்வு உங்களுக்கு நடந்த பொழுது உங்களுக்கான ஒரு ஹால் டிக்கெட் கொடுத்துருப்பாங்க, நுழைவுச்சீட்டு. அந்த நுழைவுச்சீட்டினுடைய ஜெராக்ஸ் ஒரு நகல் இருக்கணும்ல உங்கள்கிட்ட, அதுவும் வச்சுக்குங்க. ஏன்னா அதெல்லாம் உங்களுக்கு வந்து செய்முறை தேர்வுகள்ல கேட்க வாய்ப்பு இருக்கு. ஏற்கனவே எழுத்து தேர்வுல எழுதின அந்த ஹால் டிக்கெட் எடுத்துட்டு வந்திருக்கீங்களான்னு கேட்க கூட வாய்ப்பு இருக்கு. இல்லை அதை வச்சுதான் வந்து நீங்க இந்த செலக்ஷன் லிஸ்ட் வந்த பிறகு
ப்ராக்டிகலுக்கான ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ண முடியும். அதனால அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, அதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கட் ஆஃப் பற்றி நான் முன்னாடியே சொல்லிட்டேன். கட் ஆஃப்ன்றது மாவட்ட வாரியாக இதில் வேரியபிள் ஆகும். இது வந்து ஒவ்வொரு மாவட்டத்திலும் விண்ணப்பித்திருக்கக்கூடிய நபர்கள் அந்த விண்ணப்பத்தின் அடிப்படையில் எவ்வளவு மதிப்பெண்கள் எத்தனை பேர் வாங்கியிருக்காங்கிற அடிப்படையில தான் இந்த கட் ஆஃப் வைப்பாங்க. அதனால சில மாவட்டங்களில் 80% மதிப்பெண் இருக்கலாம், சில மாவட்டங்களில் 90% மதிப்பெண்கள் கூட இருக்கலாம். இல்லை இதை விட 80 விட சில மாவட்டங்கள் 75 அந்த லெவலில் கூட வரும். சில மாவட்டங்களில் 95 தாண்டி கூட போகும். அது வந்து மாவட்ட வாரியாக டிஃப்ரெண்ட் ஆகும். இதை யாராலையுமே என்ன பண்ண முடியாது அப்படின்னா உறுதியா இவ்வளவுதான் கட் ஆஃப் அப்படின்னு சொல்லிடவே முடியாது. ஸோ அதுக்கப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நீங்க இந்த இது செலெக்ஷன் லிஸ்ட் வரும்பொழுது செய்ய வேண்டியவை. செலெக்ஷன் லிஸ்ட் வந்த பிறகு அல்லது வருவதற்கு முன்பே நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா செய்முறை தேர்வு அப்படின்ற ஒண்ணு உங்களுக்கு வைப்பாங்க. இதுக்கு வந்து 70 மதிப்பெண் கொடுக்குறாங்க. ஓஏவுக்கு என்னென்ன மாதிரியான செய்முறை தேர்வு வைக்கிறாங்கன்றதோடைய வீடியோ முன்னாடி இருக்கக்கூடிய காணொலியில நாங்க போட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாம இதுலயுமே சில போட்டோஸ் வந்துட்டு போகும். அந்த செய்முறை தேர்வு என்னென்ன மாதிரி நடக்கும், அதுல என்னென்ன சூட்சமத்தை நீங்க கையாளணும், என்னென்ன ட்ரிக்ஸை தெரிஞ்சுக்கிட்டு போனா அந்த செய்முறை தேர்வுல மற்றவர்களோட நாம ஒரு நல்ல மதிப்பெண் எடுக்க முடியும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் நீங்க பாத்துக்கணும். அதனால செய்முறை தேர்வுக்கு உங்களை நீங்க தயார்படுத்திக்கிறது நல்லது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நேர்காணல், செய்முறை தேர்வோடு கூடிய நேர்காணல் வகுப்புகளும் நம்ம பயிற்சி மையத்திலையும் நடத்தி கொடுக்குறோம். இதுல கிட்டத்தட்ட 100கணக்கான மாணவர்கள் நம்ம கிட்ட படிக்கிறாங்க. அவங்கள மாதிரி நீங்க பயிற்சி எடுத்துக்கணும்னா கூட எடுத்துக்கலாம். இந்த நேர்காணல் அப்படிங்கிறது ஒரு நீதிபதி எப்படி உங்களிடம் கேள்வியை கேட்பாரு, அந்த கேள்விக்கு எப்படி பதில் அளிக்கணும் அப்படிங்கிறத நாங்க ஒரு மார்க் இன்டர்வியூ மூலமா கூட நடத்தி கொடுக்குறோம். அந்த பயிற்சி வகுப்புகள் வேணுங்கிறவங்க கீழே ஒரு தொடர்பு எண் போகும், தொடர்பு கொள்ளுங்க. இந்த நேர்காணல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா 30 மதிப்பெண்களை கொடுப்பாங்க. உங்களை நீதிபதி ஒருவர் முன்னிலையில உட்கார வைப்பாங்க. நீதிபதி உங்களிடம் நிறைய கேள்விகள் கேட்பாரு. 5ல இருந்து 10 நிமிஷம் அந்த கேள்வி பேனல் போகும். அப்படி கேள்வியில அவங்க என்னெல்லாம் கேட்கறாங்க, சில கொஸ்டின்ஸ் வந்து சமயோஜிதமா இருக்கும், சில கொஸ்டின் வந்து உங்களுடைய பர்சனலா இருக்கும், சில கொஸ்டின் வந்து நடப்பு நிகழ்வுகள் இருந்து கூட இருக்கும். அதுக்கெல்லாம் நீங்க உங்களை தயார்படுத்திக்கணும். அதுக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா நீங்க இது வந்து வந்துருச்சுன்னா அதுக்கப்புறமா நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணலாமா, இந்த செய்முறை தேர்வுக்கு என்ன பண்ணணும்ன்றதை ஸ்டார்ட் பண்ணலாமா, அல்லது நேர்காணலுக்கு என்ன பண்ணணுங்கிறத ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்றது பதிலா நடப்பு நிகழ்வுகள்லாம் இப்பல இருந்தே நீங்க கவனம் செலுத்த ஆரம்பிக்கணும். தினசரி செய்தித்தாள்கள் உங்க ஊர்லயே கிடைக்கும். தினமணி, தமிழ் ஹிந்து செய்தித்தாள்கள் கிடைக்கும். அதுல நீங்க நடப்பு நிகழ்வுகளை இன்னும் முக்கியமா கவனம் செலுத்த வேண்டியது கோர்ட் வழங்கக்கூடிய தீர்ப்புகள்ல நீங்க கவனம் செலுத்தணும். அல்லது காவல்துறையிலுடைய ஆக்டிவிட்டிஸ் ஏதாவது போயிட்டு இருக்கும், அதுல கவனம் செலுத்தணும். அது மாவட்ட வாரியா கூட இருந்தாலும் சரி, அந்த மாதிரி தகவல்களை தான் நீங்க கவனம் செலுத்தணும். ஸோ இதை நீங்க பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா இந்த செலெக்ஷன் லிஸ்ட் வந்த பிறகு உங்களுக்கு ஒரு பதட்டம் இருக்காது. இந்த ஆண்டே நீங்க அரசு பணி பெற்று இந்த வாய்ப்பை நழுவ விடாம அரசு பணியில உட்காந்துருவீங்க. ஸோ அதனால இப்பல இருந்து இதுக்கு ட்ரை பண்ணுங்க. இது மாதிரி மற்றும் ஒரு பயனுள்ள தகவல்ல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.